Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டி கேன் சேனல்ல இருந்து வந்திருக்கிற புது வீடியோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நியூ ட்ரெண்ட் அன்லாக்ட். என்ன எதை பத்தி சொல்றாருன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இது ஒரு 16 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள், இதுக்கு பேர் என்ன, இப்படி படிக்க கூடாது, அதான் தப்பு. லட்சுமி அம்மாள் இப்படிதான் படிக்கணும். இப்ப இதுக்கு சொல்லுங்க, ரொனால்டோ. அப்படி படிக்கவே கூடாது, அதான் தப்பு. நரோடா இதுதான் கரெக்ட். இப்ப இதையாச்சும் கரெக்டா சொல்லுங்க. மெஸ்ஸி. ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி சொல்லவே கூடாது. ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி இப்படிதான் சொல்லணும். இப்ப இது எல்லாமே மாறினதுக்கான காரணம் என்னன்னா, அது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்குது. நம்மகிட்ட பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். இது நரோடா, ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி, கிட்டானி கிட்டானி கிட்டானி. ஏங்க இது பழைய வீடியோ, நீங்க இப்பதான் இதைய பாக்குறீங்க. அவங்க இப்ப புதுசா எல்லாம் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டாங்க தெரியுமா. ஆனந்த்னு எதுக்கு ஒரு ஆளுக்கு பேர் வச்சிருக்காங்க. நிறைய அவங்க கடைக்கு கூட்டம் அலமோதுது இந்த பேருனால. ஆமா, எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் போறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃபேவரட் ஃபுட்பாலர் ஏதோ கோல் அடிச்சிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் அவருக்கு புது பேர் வச்சிங்களே, அந்த ராசி அவர் கோல் அடிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு இவங்க வேணாம்னு சொல்லும்போது ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பையன். யோசிச்சு பாருங்க, அந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. அந்த தெருவிலேயே இவங்க கடை தான் முதல் கடை போல இருக்குது. அப்புறம் வரிசைக்கு ஒரு 4-5 கடை இருக்குது, ஒட்டி தான் இருக்குது. அந்த கடையில் மட்டும் கூட்டமாக இருக்குது. எப்படி நரோடாவோட பவர். பஞ்சுமா இது பா, என்ட்ரி இவ்வளவோ நம்மகிட்ட ஜெர்சி செட் நிறைய இருக்குது. பிகாம் FIFA வேர்ல்ட் கப் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனதுக்கான முக்கியமான காரணமே நம்ம செல்வி அம்மான்னு சொன்னா அது மிகையாகாது. பெருமையா சொல்லுவேனே, எனக்கு இந்த ஃபுட்பால் பத்தினா அவ்வளவா தெரியாது. லட்சுமி அம்மா ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரெண்டிங்னு சொல்லி. சரி இந்த டிஷர்ட்லாம் மேலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஃபுட்பால் மேல எனக்கு ஆர்வம் வந்ததே நம்ம லட்சுமி அம்மா வீடியோ பார்த்த பிறகுதான். இப்ப அந்த அம்மா வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. அவ்வளவு ஏன் அந்த ஒரிஜினல் லக்ஷ்மி அம்மாள் இருக்காங்க, அதான் லமினே யமால். அந்த ஆளே யாருங்கிறத நான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்து, இப்போ இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சது வந்து ரொனால்டோ, மெஸ்ஸி, டேவிட் பெக்காம், பிகாம், இவ்வளோங்கள தான் ஃபுட்பால் பிளேயர்ஸ்னால் இவங்க 3 பேர் மூஞ்சி தான் தெரியும். இப்போ புதுசாக நம்ம லமினே யமால் மூஞ்சை பார்த்தாலே இவரா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாருங்களேன். அங்கேருந்து செல்வி அம்மா நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. நான் வந்து இன்னமும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ கூட நான் மேட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள், புரிய மாட்டேங்குது எனக்கு. ரொனால்டோ கூட நமக்கு தெரியும்ல, ரொனால்டோ மெஸ்ஸி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொனால்டோ ஃபேனா நீங்கள்? ஆமாம், ரொனால்டோ யாரு? விட இவங்க வைக்கிற பேர் தான் நல்லா இருக்கும். லட்சுமி அம்மாள் பேருக்குலாம் என்னடா கேடு? நல்ல பேர் தானே, அதெல்லாம் எதுக்கு மாத்த வருதுங்க? இல்ல சார், இவர்தான் நெய்மார் ஜூனியர். சுட நீர்மோர். சரி நெய்மோரா? போனா இவங்க கிட்ட டிஷர்ட் வாங்க வரவங்களோட வீடியோ போட வரவங்க தான் அதிகமா இருக்காங்க. இவரெல்லாம் போயிருக்காரு நடிகர். பாடகர் வந்து ஆயா வந்து பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. வர எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். சரியா? ஆயாக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நான் பாடின பாட்டா? ஆமா. ஜூலை காற்றே. ஆயாக்கு எது அது நீங்க பாடு. அவர்கிட்ட எல்லாம் நல்லா விசாரிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க நீங்க பண்ண பாட்டு. ஜூன் போனால்
ஐயா நீங்கள் பாடின பாட்டா அது? லட்சுமி அம்மாவை விட ஆச்சரியமா இருக்கு. அந்த பாட்டு பாடினவருக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏமா இவ்வளோ நேரம் பேசுனனே இப்போ தான் நான் யாருன்னே தெரியுதா? அவருக்கு ஒரு பேர் வைங்க. அவர் பேர் என்ன? கிறிஸ். KRRISH கரிகாலன். ஏதாவது ஒரு பேர் வைங்க. ஆமா நான் தான் சார் அவங்க ரியாக்ஷனை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. சார் நீங்களா? சார் நீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கு. நாமளும் பாண்டிச்சேரி போறோம், ஆயாவை பார்க்கிறோம். பாண்டிச்சேரின்னு சொன்னது நீ பல்ல அடிச்சுக்கிட்டு வந்ததுமே எனக்கு தெரிஞ்சு. குடிச்சிட்டு வரேன். அடிச்சுட்டு மாட்டேன். செல்வி அக்காவோட வீடியோ போடு. பாண்டிச்சேரி என்னோட மறந்துட்டாரு. மறந்து போயாச்சு. செல்வி அக்கா கடைக்கு போற வழியில அங்க என்ன சார் ஏதோ பாட்டிலா இருக்கு, வீடியோ எடுக்கல. வேலைக்கு ஆட்கள் தேவை, எமர்ஜென்சி. நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். வேலைக்கு ஆள் வேணுமா? பாத்தீங்கன்னா ஜெசி வைக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா NEYMARJK நீர்மோர் இத மாதிரி 11 மணிக்கு 4 மணிக்கு இப்படி சொல்லி சொல்லி விற்கணுமா? வாயில் என்ன வருதோ அதான் அவங்களோட கடை. 350 ஷர்ட்ஸ் எதை எடுத்தாலும் 350 ரூபா போல இருக்கு. டீ டைம்ப்பா. அந்த டீ டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கோ சில்லி சிக் ஆப்ரேஸ் ஒரு ஆளுக்கு 2 தருவேன். அழகா சாப்பிட்டுட்டே வேலை செய்யலாம். இப்போ இன்டர்வியூ நடக்க போகுது. பாருங்க டீ டைம்ல ஸ்நாக்ஸ் கூட ப்ரொவைடட். நம்மளும் போல நம்மள பேர் நல்லா ஏங்க நானும் நல்ல பேர் வைப்பேங்க. ஆமா சாலரி எவ்வளோன்னு சொல்லல. கிட்ட பேசக்கூடாது. நானும் பொண்ணு தானே. பொண்ணுங்கிட்ட எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. கிட்ட பேசலாமா? இது என்னடா புது ரூலா இருக்கு? என்னங்க இது? அப்போ ஒரு பொண்ணு கஸ்டமர் வந்தா எப்படி நம்ம சேல்ஸ் பண்றது? அதெல்லாம் நாம் பேசிக்க வேணான்றாங்க போல. அவங்க சொல்றாங்க அப்ப நான் பசங்க கிட்ட பேசிக்கிட்டு வரேன். என்னங்க அவங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கறது எதுக்கு தெரியுமா? அந்த பிரேக் டைம்ல கூட யாருக்கிட்டையும் பேசாம வாயை பிஸியா வச்சுக்கிறதுக்கு. பொண்ணுங்களே பொண்ணுங்க கூட பேசக்கூடாதான். ரொம்ப கொடூரமான ஒப்பந்தமா இருக்கு. எங்கேயுமே நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ரூலா இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. பசங்கிட்ட மட்டும் பேசிக்கோ. MBAPPE மாப்ள சரி செலக்டட் அப்பாயிண்டட். அப்பதான் நீங்க ஜாயின் பண்ணலாம். மாப்ள வெரி குட் சூப்பர். உள்ள ஜாவ். நீங்க மட்டும் கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா ரிஜெக்டட். வெளிய ஜாவ். அடுத்து பார்க்க போறது கும்கி கப்புள். பேரே தெரியலையடா. அம்மோ ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கம்மோ. ப்ளீஸ். சரி ஓகேடா போலாம். இது அவனோட பர்ஸ். இதுல 100 ரூபாய் தான் வச்சிருக்கான். ஆனா நான் ஆசைப்பட்டு கேட்டனால கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சரி அந்த ஹோட்டல் போலாமா? இந்த கடைக்கு போலாம் பாப்போ. இங்க டேஸ்ட் நல்லா இருக்கு பாப்போ. நெக்ஸ்ட் டைம் அங்க போலாம் தங்கம். நல்லா இருக்கா? நல்லா லவ் யூ. ஏன் பாப்போ திடீர்னு சொல்ற? சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்து இவங்களுக்கு ஏன் கும்கி கப்புள்னு பேர் வச்சிருக்காங்கன்னே தெரியல. அவர் வருவாருன்னு பார்த்தா அவருக்கு வேலை வந்து இப்படி கிள்ளிட்டு போறாரு. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவங்க வெளியே சாப்பிடணும்னு கேட்டிருக்காங்க. இவர் ஓகேன்ட்டாரு. இவங்க பர்ஸை போய் பார்க்குறாங்க 100 ரூபா தான் இருக்கா. இருந்தாலும் நான் கேட்டேங்கிறதுக்காக ஓகே சொன்னான் பார்த்தீங்களா. சரின்னு போகிறீங்க. அவங்க பெரிய ஹோட்டலை காட்டி அங்கே போவோங்கிறாரு. இவர் சொல்கிறாரு இன்னைக்கு இங்கே சாப்பிடுவோம். ஏன்னா 100 ரூபா தானே இருக்குது. இன்னைக்கு இங்கே சாப்பிடுவோம், நான் இன்னொரு நாளைக்கு அங்கே வாங்கி தரேன். என்னோடனே சரி வாங்கியாச்சு. காசை கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணினோடனே அவர் லவ் யூ சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா அவருக்கு தெரியாதான், நமக்கு தெரியுமா அவன் ஏன் லவ் யூ சொல்கிறான். உண்மையான லவ்வாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? பாவம் 100 ரூபா தான் இருக்கு, இன்னைக்கு வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுக்குவான். இந்த 100 ரூபாயை வச்சு நாளைக்கு நீ வேலைக்கு போய் 200 ரூபா கொண்டு வா, அப்போ அந்த 100 ரூபாயில சாப்பிட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இருக்கிற 100 ரூபாயையும் கூட்டு கொண்டு போய் காலி பண்ணி விட்டுட்டு காதலை அதுக்கு பேர். உங்களுக்கு ஏன் கும்கின்னு பேர் வச்சாங்க? கும்கி கப்புள்னா என்ன? அவங்களா வச்சுக்கிட்டாங்களோ சரியா பேரு. சொல்லாமல் புரிஞ்சிக்கும் காதல்.
கடைசியா பர்ஸ்ல ஒரே ஒரு 100 ரூபா தான் இருக்கு. அந்த 100 ரூபாயில இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அவர் உங்களோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாருல, நீங்க ஏன் அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல? ஒரே ஒரு 100 ரூபா தான் அவங்க கிட்ட இருக்கு, அதையும் நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, பாக்கெட்டே இல்ல. இதுதான் சொல்லாம புரிஞ்சுக்கும் காதலா. இதுல கேப்ஷன் வேற, when two hearts understand, love speaks. என்ன கல்றாவிடா இதெல்லாம். சிக்கன் வாங்கி தர கூட்டிட்டு போவியா மாட்டியா? நைட்டு 12 மணி பாப்பு. மணி 12 தானே ஆக போகுது, சிக்கன் சாப்பிட கூடாதா என்ன? அடுத்த லவ் உங்களுக்கு காதல் சோத்துல மட்டும்தான் இருக்கா? மேடம் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? ஒரு 20. ஏதோ ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் என்னது? இப்போ அடுத்த என்ன, அவர் சரின்னு இப்படி கில்லு வேறு அதானே? உங்களுக்கு கில்லி கப்புள்னு பேர் வைக்கணும். இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? தீனி இருந்துட்டு என்னென்ன சேட்டெல்லாம் பண்றேன்னு பார்த்தியா? என்னது? இது என்னது? லவ். நீங்க பண்ற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கே, அதெல்லாம் அந்த சின்ன வயசு பொண்ணுங்க பசங்க பண்றது. சொல்ல போனா குழந்தைங்க பண்றது. எந்த குழந்தையும் 12 மணிக்கெல்லாம் சிக்கன் கிடைக்காது. கடுப்பாகுது இல்ல? என்னடா இது? மிட் நைட்ல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி சிக்கன் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், பானிபூரி வேணும்னு கேட்டா நீங்க வாங்கி தரணும். அதுதான் காதல். லவ் லவ் இல்ல மச்சான், இதெல்லாம் பண்ணா காதல் வராதுடா, காண்டு தாண்டா ஆகும். நீங்க பண்ணிட்டு போயிடுறாங்க, ஆனா அவஸ்தைப்படுறது நாம தானா? என்னம்மா கொஞ்சிக்கிறாங்க, கொடுத்து வச்சவங்க. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. எவ்வளவு கியூட்டா இருக்காங்களே, எவ்வளவு ஜாலியா இருக்காங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி கியூட் கப்பலா வாழணும்னு ஆசையா இருக்குல்ல. கொன்னுடுவேன். இப்ப இவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம வாழணும் போல. அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, ட்ரிப்புக்கு போறது, அவுட்டிங் போறது, மிட் நைட்ல சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் நாமளும் வாழணும். இதுதான் உண்மையான காதல். இப்படி இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு உண்மை என்னன்னா, இவங்களே இப்படி வாழ மாட்டாங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. இவங்க பண்றதே கண்டென்ட்டுக்காக, வீடியோக்காக தான். அதனால அதை பார்த்து நீங்க ப்ரெஷர் ஆகி உங்களோட லைஃபை தொலைச்சிடாதீங்க. ரீல்ஸ் வேற, ரியாலிட்டி வேற. அவன் லைஃபை வாழ நினைச்சு உன் லைஃபை தொலைச்சிட்டேடா. சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சு. விஜயா பார்த்தா விஜய் நாமரியா இருக்கு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விஜய் இருக்கு. விஜய் நாம இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த மலையில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு விஜய் காட்டுவாங்க, அது மாதிரி இருக்கு. எங்க உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு அப்படித்தானே தோணுச்சு? ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க மேக்கப் போட்டால் அது உண்மையாக அப்படியே ஒரு 90% அப்படி இருக்கும். அவங்களையும் பார்த்துருக்கேன். இவங்களும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க விஜய் அண்ணா. எந்த விஜய் அண்ணான்னு சொல்லலை. இல்லையடா, இவங்க வந்துட்டு மேக்கப் மூலமாவே விஜய் அண்ணாவை கண்ணு மூடி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ என்னது, காது தான் ஒரு மாதிரி டேமேஜ் இருக்கு, கண்ணு ஓகே, மூக்கு அமேசிங். அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைஸ் ட்ரை பட் டோன்ட் ட்ரை. அடுத்து உனக்கு காமிக்கிறேன், இதையாவது கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். அந்த இவரோ துரேந்தர்
அந்த பாட்டு தான் போகுது. அம்மா சொல்றாங்க அது இத மாலையை பார்த்து அவர் தானே யாரு சுரேந்தர் இல்ல துரந்தர். எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது யாரோ அந்த கல்யாண வீட்டுல பிரைடல் மேக்கப் பண்ணி காசு கொடுக்கல, அவங்க கோவத்துல குழப்பி விட்டாங்க போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ மியூசிக்லாம் பார்த்தா வேறவையும் பார்க்குற மாதிரி இருக்குடா. மியூசிக் கட் பண்ணு. அட பாவமே. போட்டு ஆமா போட்டு. இவங்க இந்த மியூசிக் மட்டும் போடலனா இது துரந்தரே நமக்கு தெரியாது. இவங்களோட அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. சத்தம் போடாம தட்டுங்கடா. இவங்கள போலவே இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அத பார்க்கலாம். எல்லாரும் விஜய் தானே. சின்னங்க வடக்கு விஜயமா இருக்கு. விஜய் எப்ப வருவாரு? சும்மா போய்க்கு மேக்கப்ப போட்டுட்டு விஜய் கொண்டு வந்திருக்காங்க. பாவண்டா, எங்க அண்ணா விட்டுருங்கடா, உங்க காலில் விடுறேன்டா, விட்டுருங்கடா. அவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு கடைசியில ஏஐல வச்சு மாத்திட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது, சொன்னா புரிஞ்சுங்க. அடுத்து ஸ்பெஷலா ஒருத்தவங்களை பார்க்க போறோம். இந்த சூடான வெயில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். அதான் வீடியோ இதோ வீட்ல இருந்தே பண்ணலாம். வீட்ல இருந்து பண்ணா இருக்கு தெரியும், பார்க்கணும். நானும் இப்போ அதை ஊத்திட்டு ஏதோ பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணா ஊத்தியாச்சு, சல்யூட் அடிச்சாச்சு. ஆனா இங்க கூல் ட்ரிங்க்ஸ்ல குடிப்பாங்க. எதுக்காகனா வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. ஆனா ஒரு வீடியோல தான் அப்படி பண்ணிருக்காங்க, பார்த்தா பூரா வீடியோவும் அப்படிதான் இருக்கு. இடம் மட்டும் மாதிரி இல்ல, அதே இடம் அந்த எருமமாடு அங்கேயே நிக்குது பாரு. ஒரு மாதிரியா கூல் ட்ரிங்க்ஸ்ல குடிக்கிறாங்க. சமூகம் பெரிய இடம் போல. சமூகம் பெரிய இடம் போட்டு இது ஸ்ட்ரைட்டா மவுண்டன் டியூ. பார்க்க பார்க்க ஜாலியா தான்டா இருக்கு. எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. இருக்கு பியரா ஒரே மாதிரி இல்லாம டிஃபரண்ட் டேஸ்ட்ல குடிக்கிறாங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அடுத்து இசை மழையில் நனைய தயாரா? டீ குடிக்க ஆல்வேஸ் ரெடிடா, எல்லாரும் வெல்லம் பாட்டி தான் ஓடிட்டு இருக்குடா. இருந்தாலும் உன்னை நான் குடிக்காம விட மாட்டேன். டீஎஸ் ஹார்ட் அண்ட் ஃபைன், வேல கூட வந்து நிற்கும். டீஎஸ் ஹார்ட் அண்ட் ஃபைன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல பாடல்களுக்கு இவங்களே லிரிக்ஸ் எழுதி பாடுவாங்க. ஜூன் மாதத்தில் வெயில் கொளுத்தும் நேரத்தில் அந்த ஏசி காத்து தான் குளு குளு. டக்கராக இருக்கா? நானும் இந்த மாதிரி ஓன் லிரிக்ஸ்ல பாடுவேன். ஆனா என்ன அது கொஞ்சம் கெட்ட வார்த்தையா இருக்கும். இவங்க நல்லாவே லிரிக்ஸ் எழுதி நல்லாவே பாடுவாங்க. என்ன திவ்யமான சரீரம். பிரியாணி பிரியாணி மட்டன் பிரியாணி. எனக்கு பாருங்க, இந்த சின்ன சின்ன நகைச்சுவை வந்து திடீர்னு ஞாபகம் வரும். அந்த இதுக்கு முன்னாடி ஆஹா என்ன சாரீரம்னு அன்னியன் பட கிளிப் ஒன்று போட்டாங்கல்ல, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த கிளிப்பில் அந்த நடிகர் சொன்ன ஒரு டயலாக் வந்து சம்மந்தமே நிறைய பேர் அதை வந்து ஒரு காமெடியாக கூட இல்லை, போகிற போக்கில் கேட்டு போயிட்டே இருப்பீங்க. எனக்கு எப்போயாவது இருந்துட்டு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. அவர் வந்து நந்தினிக்கு சான்ஸ் கேட்க போயிருப்பார். சார் நந்தினி நல்லா பாடுவா,
ஒரு சான்ஸ் கொடுங்க சார், கொடுக்க மாட்டார் சார். எனக்கு அந்த பூச்சி ஐயங்கார தெரியுனே, பூச்சி எல்லாம் அந்த காலப்பா, இப்போ டைனோசர் மணின்னு ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு. நான் யோசிப்பேன், யாருக்கு இது டைலாக் எழுதுனது? சுஜாதா சாரா? ஏன்னா சங்கர் சார் இந்த அளவுக்கு டைலாக் எழுதுவாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்கிறேன் அவரோட கடைசி 2 படம் பார்த்ததுக்கப்புறம். இந்த பூச்சி ஐயங்காருன்னு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன், அதான் பாப்பா இப்போ எல்லாம் பூச்சி எல்லாம் இப்போ மார்க்கெட்ல இல்லைப்பா, இப்போ டைனோசர் மணின்னு ஒருத்தர் பாடிட்டு இருக்கார். டைனோசர் மணி, பூச்சி ஐயங்கார், இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறமும் நமக்கு அந்த நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஏறிடுது பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த சீன் பார்க்கும்போது அவரோட டைலாக், ஏன்னா அது சீரியஸ் சீன், அந்த டைலாக்லாம் வந்து பெருசாக நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். பட் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், அதில் அந்த செம சிரிப்பாக இருக்குது. அது இப்போ ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு. பிரியாணியோட 65 கொஞ்சம் தாஞ்சா கூட இருந்தா போதும். நம்ம நார்மலா பேசுறத கூட இவங்க சாங்கா மாத்தி பாடிட்டு இருக்காங்க. சாப்பாடை பத்தி மட்டும் தான். வாய்ஸுமே நல்லா இருக்குடா உண்மையாவே. உங்க வாய்ஸ்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரோட்டா சாங். பரோட்டா மேல சாலா ஊத்தின கண்ணம்மா, அது ஊற வச்சு சாப்பிட்டு பாரு சின்னம்மா. ஐயோ இது நல்லா இருக்கு. அந்த ரோட்டு கடை கொத்து, அது தானே சொத்து, மிச்சதெல்லாமே வித்து, அந்த பரோட்டா தான் கெத்து, வர ஒரு முறையாவது சாப்பிட தோணுதே. இதெல்லாம் பார்க்கும்போது நானும் இதுமாரி பாடி போடலாம்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ அந்த ரோட்டு கடை கொத்து பரோட்டா சொத்துன்னு எனக்கு ஒரு டைலாக் ஒரு லிரிக் ஞாபகம் வந்தது. அப்போ முடிவு பண்ணேன் இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடக்கூடாதுன்னு. ஏன்னா எனக்கு வர்ற டைலாக் எல்லாம் வந்து தப்பாக இருக்கு. சில சமூக விழிப்புணர்வு சாங்கும் பண்றாங்க. யாரு பண்ண தப்புல இங்கிலீஷ் பேசும் அப்புல மாட்டிக்கிட்டேன்டா, பசமா மாட்டிக்கிட்டேன்டா. 2 லட்சம் கேட்குறான், 3 லட்சம் கேட்குறான், இன்னும் மேலே ஏற்றிதான் 5 லட்சம் கேட்குறான். புக்கு ஃபீஸு போடுறான், ட்ரெஸ்ஸு ஃபீஸு போடுறான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு எக்ஸ்ட்ரா ஃபீஸு போடுறான். இதுக்கு மேலே தெம்பு இல்லடா, பிரைவேட் ஸ்கூலினாலே வம்பு போலடா. அடுத்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் கேட்ட ஒரு சாங்கு. கட்டு கட்டு கரட்டு கட்டு, விட்டு விட்டு வருது விட்டு, கட்டு கட்டு கலை மலை இரவு, வெட்டு வெட்டு நீயும் அவ வெட்டு. பவர் கட்டை வச்சு ஒரு சாங் போன்னு நினைச்சுக்காங்க. ஆனா எத்தனையோ சாங் இருக்கும்போது பாருங்க அங்க நிக்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, சுலபமான முறையில் 6 பேக் வைப்பது எப்படி. நீங்க டயட்டும் ஃபாலோ பண்ண தேவையில்ல, ஒர்க் அவுட்டும் பண்ண தேவையில்ல, ரொம்பவே ஈஸியா 2 நாள்ல பண்ணிடலாம். ஆனா 2 நாள் தான். यहाँ लेखेको पनि छु 6 पैक कमिङ सोन. अब मैले रिबन काटे है गाइस, यसरी स्टार्ट பண்ண ரிபன் काट्नु पर्यो. अब मेरो 6 पैक चाँडै नै आउँदै छ. இப்படி பானை மாதிரி இருக்கிற அந்த வயிறு தான் பயணி படிக்கட்டு மாதிரி மாற போகுது. आयो गाइस 6 पैक हेर्नुको मेरो 6 पैक. 1 पैक 2 पैक 3 पैक 4 पैक. எலாஸ்டிக் இந்த இதில் உள்ள அந்த நாடா வெளுத்து கட்டிருக்காரு போல. நாடாவா? ஷோர்ட்ஸில் உள்ள நாடா என்ன ஷோர்ட்ஸ் தூக்கப்பட்டிருக்கு பாரு. ஐயா இதுக்கு 2 நாளா? அரை மணி நேரம் இல்ல, இப்ப எடுத்து காட்டவா? மிஸ்டி ஆயுதத்தை எடுத்தாங்க மிஸ்டி. வெயிட் பண்ணுங்க சார், 30 செகண்ட்ஸ்ல 6 பேக் வர வச்சு காட்டுறேன். சீக்கிரமா எல்லாம் வெயிட் பண்றாங்க பாருங்க. ஆனா இதுவுமே நல்லா தான் இருக்கு பாக்க. பாருங்க 6 பேக்கே என்கிட்ட வரும், நான் போது வரும் நினைச்சா போயிடும். நீங்க எல்லாம் 6 பேக் பின்னாடி போவீங்க, 6 பேக்கே என்கிட்ட வரும். வந்துருச்சுல, மிச்ச வீடியோ கூட இப்படித்தான் இருக்க போறேன். இனி எவனாவது 6 பேக்கை பத்தி பேசுறாங்க. இதுக்கு எதுக்கு சார் நாடாவை கட்டிக்கிட்டு வயிறை வருத்திக்கிட்டு எடுத்தவா ஒட்டுறவா போயிட்டவே இருக்கணும். சரி இருக்கட்டும், அந்த மேல இருந்து ஒரு நாடா வந்து 2வது நாடா வந்து 3வது நாடா உள்ள போகுது. எங்க கட்டி இருக்கீங்க சார்? அவ்வளவு டைட்டா இருக்கு. 6 पैक कमिङ सोन डे 3 है. இரும்பல வச்சு கட்டி இருக்கா. வந்துட்டு இந்த வரியை கொண்டு வந்துட்டாரு. அடுத்து நேரா ஒரு கம்பியை சொல்லி 6 பேக் கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு 2 நாள். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சைலண்டா நான் 6 பேக் கொண்டு வந்தேனே, யாராவது கவனிச்சு
உங்களுக்கு பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே ஏறி அந்த இடத்துல ரத்தோட்டம் இல்லாம வெளியே போச்சு கொஞ்சம். அதுதான் இங்க பாடுற கட்டிங்ஸ் இதான்டா ரியல் சிக்ஸ் பேக். அங்க மாதிரி என் பழைய உடம்பா பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. பாத்தீங்களா சிக்ஸ் பேக் ஹேண்ட்மேட். இங்க பாருங்க. நல்லா இருக்கா? லேப்டாப்ல வேலை பார்த்தோம்னா இருப்பான் போல இருக்கு படிக்கிட்டு இருக்கான். நான் ஏதோ சர்க்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு வீட்டுல எதுவும் பண்ணிடாதீங்க, அதான் முடிஞ்சிடும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வந்து டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இது வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், வெரி சேஃப். பாருங்க, வாங்கினமா வச்சமான்னு இருக்கலாம். இந்த இதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தீங்கன்னா நான் வீடியோ முழுக்க இப்படி இருந்திருப்பேன்ல. இது வாங்கினா எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் ஃப்ரீ. சரி, உங்கள் யாருக்கெல்லாம் சிக்ஸ் பேக் வேணுமோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, பின்னாடி நூலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு வயிற்றுல கம்பியை கட்ட வேண்டியது, 2 நாள் வெயிட் பண்ண வேண்டியது, ஜிம்முக்கு போய் அப்பப்பப்பா. இப்போ உங்களுக்கு அந்த சிக்ஸ் பேக் கஷ்டப்பட்டு எடுத்துட்டீங்க. ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, கொஞ்சம் நார்மலாக என் பழைய உடம்பே எனக்கு வேணும்னா வந்துடுமா? வராது. இப்போ எனக்கு சிக்ஸ் பேக் வச்சுருக்கேன், எனக்கு பிடிக்கல, தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி எதாக இருந்தாலும் இப்படி பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.